இந்த கொல்லணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எங்க ஏற்படுது? உளவியல் ரீதியா எங்க சிக்கல் ஏற்படுது? எங்கே சிக்கல் ஏற்படுதுன்னா, இன்னொரு புருஷன் தேவைப்படுது, வசதியானவனாக இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணணும்னா இப்போ இவன் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? அது யதார்த்தமாக இடிக்க தானே செய்யும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டூ வீலரில் போகிறீங்க, திடீர்னு சென்ட்ரல் வரைக்கும் போகணும், ரொம்ப தூரம்னோடனே இந்த வண்டியை கொண்டு பார்க் பண்ணால் தான் நீங்கள் மெட்ரோவில் ஏறி போக முடியும். இந்த வண்டியோடு போய் மெட்ரோக்குள்ளே ஏறி அப்படியே போக முடியுமா? நீங்கள் போக முடியாது. அதனால் பார்க்கிங்கில் போட்டுவிட்டு அந்த வண்டியில் ஏறி போவீங்க. அப்போ இந்த வண்டியை அங்கே விட்டுட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி தான். இப்போ வண்டினா விட்டுட்டு போய் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த பையனை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. இப்போ கஷாயத்தை கொடுத்துட்டா அவன் பாட்டு சேர்த்துருவான், அதுக்கப்புறம் நம்ம வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஏன்னா அது ஒரு சிங்க பெண்ணாக இருக்கலாம், ஒரு துணிஞ்ச அந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம மம்தா பானர்ஜி சொன்னீங்கல்ல சிங்கப்பெண் சொல்லி, அந்த மாதிரி இது ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்கலாம், ஒரு துணிச்சலான குற்றவாளியும் ஒரு பெண் முதல்வரையும் எப்படி ஒப்பிட முடியும்? இல்லை குற்றவாளி இல்லை, நீங்கள் சிங்கப்பெண்ணு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அது அவங்க ஒரு வகை. சிங்கப்பெண்களில் பல பேர் இருக்காங்க, அவங்க வந்து பெண்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த அம்மா வந்து இந்த அம்மாவும் பெண்களுக்காக தான் போராடுது. ஒரு பெண் வந்து தனக்குத்தானே போராடுறாங்க.